ஹாய் வெல்கம் பேக் டு சிவனியா ஃபேஷன் லைஃப். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோட்டி ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இது மாதிரி போட்டுட்டு அந்த லைன்லேயே எட்ஜுக்கு போகாமல் கொஞ்சம் கீழே அங்கேருந்து கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு எட்ஜில் போய் செயின் போடுறோம். செயின் போட்டு அது பக்கத்துலேயே லாக் போடுறோம். லாக் போட்டுட்டு த்ரெட்டை அந்த லைன்லேயே கீழ்ப்பக்கமாக கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு லென்த்தாக ஒரு செயின் போடணும். செயின் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போடணும். லாக் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் செயின், அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப செயின் ஒரு லென்த்தாக செயின் போட்டு பக்கத்துலேயே லாக்கு. திரும்ப த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வரோம். அங்கே லாங் செயின் ஒரு லாக்கு. இப்போ ரைட் சைடு போகிறோம். லெஃப்ட் சைடு போயிட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு போடலாம். நம்ம ரைட் சைடு போய்ட்டும் லெஃப்ட் சைடு போயிடலாம், நம்மளோட விருப்பம் தான். லென்த்தாக செயின் போட்டு லாக் போடுறோம். திரும்ப லெஃப்ட் சைடு போயாச்சு. அங்கே போயிட்டு லாங் செயின் லாக்கு. திரும்ப த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து கொஞ்சம் கேப் போட்டுட்டு லென்த்தாக செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம். நமக்கு எத்தனை டைம்ஸ் வேணுமோ அத்தனை டைம் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். லென்த்தாக செயின் போட்டு அந்த லாக் போட்டு கிராஸாக போடுறோம். நம்ம ஃபஸ்ட்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் செயின், அதுக்கு மேலேயே வர மாதிரி கிராஸாக லென்த்தாக ஒரு செயின் போட்டு லாக் போடணும். லாக் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு லாக் போடுறோம். திரும்ப ஃபஸ்ட்டு கிராஸாக போட்டிருக்கோம் பாருங்கள் செயின், அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே கிராஸாக செயின் போட்டு லாக் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கேப் விடுறோம், எவ்வளோ ஸ்பேஸ் விடுறோமோ அதே ஸ்பேஸு ஃபினிஷிங் டைம் வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே போகணும். எண்டு வரைக்கும் போட்டுகிட்டே போகணும். லென்த்தாக செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம். கிராஸாக செயின் போட்டு லாக் போடணும். அந்த லாக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் தான் போடணும், சைடில் தான் போட்டுறக்கூடாது. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம் டைப் 1. அதில் வந்து நம்ம கிராஸாக போடும்போது எந்த ஒரு லாக்கும் போடாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த லைனுக்கு கீழே கொண்டு வந்திருப்போம் செயினை. ஆனால் இதுக்கு லாக் போட்டு தான் த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். ஃபினிஷிங் டைம் வரும்போது அந்த லென்த்தாக இழுக்கிற செயினை பக்கத்துலேயே போடலாம். லென்த்தாக இழுக்காமல் கொஞ்சம் கேப் விடாமல் அந்த செயின் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே போட்டு லாக் போடலாம். பக்கத்துலேயே போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் டைமில் கரெக்டாக வரும், எல்லாமே ஈவனாக வரும். அதுக்காக நம்ம அந்த செயின் போட்டதுக்கு பக்கத்துலேயே போடுறோம். இதே போல் அந்த போட்டுக்கிட்டே வரோம். நம்ம பக்கத்துலேயே செயின் போட்டு லாக் போட்டுருங்க. நம்ம அப்புறம் ஃபைனலாக நம்ம எப்பவும் போடுறது போல் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இதுதான் சோட்டி ஸ்டிச் டைப் 2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.